வணக்கம். சுக்கிர பயிற்சி பலன்கள். தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சுக்கிர பகவான் பயிற்சியாகிறார். ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 2026 முதல் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 2026 24 நாட்கள் மகர ராசியிலே சுக்கிர பகவான் இருக்க போகின்றார். அதற்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். சுக்கிர பகவான் நவகோள்களிலே அசுரகுரு. மகிழ்ச்சி, இன்பம், காதல், ஆடம்பர வாழ்க்கை, சந்தோஷம், பெரிய செல்வம் இவையெல்லாம் சுக்கிர பகவானால் கிடைக்க பெறும். லட்சுமியை அதி தேவதையாக கொண்டவர் சுக்கிர பகவான். ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் திரிகோணஸ்தானங்களிலே அமர்ந்திருந்தால் அவர் மிகப்பெரிய செல்வாக்கு மிக்கவர், செல்வந்தர் என்று மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடியவராக இவ்வாழ்க்கையை பெற்றிருக்கிறார் என்பதே உண்மை, அனுபவ உண்மை. அப்படிப்பட்ட சந்தோஷத்தையும் செல்வத்தையும் மகிழ்ச்சியும் காதலையும் கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் மகர ராசியில் 24 நாட்கள் இருக்க போகிறார். இவரை சிறப்பான ஒரு அமைப்பு. காரணம், சுக்கிர பகவான் அமர்கிறது மகர ராசி, சனியுடைய வீடு, நட்பு வீடு. மேலும் அவருடைய சொந்த வீடுகள் சுக்கிர பகவானுக்கு என்று பார்த்தால் ரிஷபம், துலா. இந்த ரிஷப ராசிக்கு 9ஆம் வீடு மகர ராசி. அதாவது ரிஷப ராசி சுக்கிரனுடைய வீடு. அந்த வீட்டுக்கு 9ஆம் வீடான மகர ராசியிலே அவர் அமர்கின்றார். அதே போலவே துலாம் ராசி சுக்கிரனுடைய வீடு. துலாம் ராசிக்கு 4ஆம் வீடு மகர ராசி, கேந்திரஸ்தானம். அவ்வாறு பார்க்கின்ற ஒரு கிரகம் நாம் எப்படி அந்த பலன்களை பார்க்க வேண்டால், அந்த கிரகம் அவருடைய சொந்த வீட்டுக்கு எத்தனையாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவைதான் மிக மிக முக்கியம். அந்த சொந்த வீட்டுக்கு 6ஆம் வீடு, 8ஆம் வீடு, 12ஆம் வீட்டில் அமர்கிறது சிறப்பல்ல. பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் அது மிக மிக முக்கியம். ஆகையால் மகரத்தில் அமர்கின்ற சுக்கிர பகவான் ரிஷபத்துக்கு 9ஆம் வீடான கோணஸ்தானம், திரிகோணஸ்தானம், பெருங்கோணஸ்தானம், துலாம் ராசிக்கு 4ஆம் வீடான கேந்திரஸ்தானத்தில் அமர்கின்ற இந்த 24 நாட்கள் அற்புதமான அமைப்பு. இந்த நாட்களிலே பிறக்கின்ற குழந்தைகள் சுக்கிரனின் பரிபூர்ண அருளை பெறுகின்றார்கள். சுக்கிரனுடைய அற்புதமான யோக பலன்களை பெறுவார்கள். அப்படி பார்க்கின்ற போது இந்த 24 நாட்கள் உங்கள் ராசிக்கு எப்படி பலன்கள் இருக்க போகிறது என்று பார்க்கலாம். ஏனெனில் சுக்கிரன் மட்டும் மகர ராசியில் அமரப்போவதில்லை. சுக்கிரனோடு 14ஆம் தேதி சூரியன் சேர்கின்றார், 16ஆம் தேதி செவ்வாய் சேர்கின்றார். சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை பெறுவது பெருகு மங்கள யோகம். 17ஆம் தேதி அப்படி பார்க்கின்ற புதன் சேர்க்கை பெறுகிறார். சுக்கிரன் புதன் சேர்க்கை பெறுவது லட்சுமி நாராயண யோகம் என்று இந்த சுக்கிர பயிற்சியில் சூரியன், செவ்வாய், புதன் போன்றவர்களும் சுக்கிரனோடு சேர்க்கை பெறுகிறார்கள். குருவுடைய பார்வையிலே, சனியுடைய பார்வையிலே, ராகு கேது தொடர்பில்லை என்பதையும் முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த சுக்கிர பயிற்சியிலே குரு, சனி என்பவர் அவர்கள் எந்த கிரகத்துடைய தொடர்பும் இல்லாமல் இருக்கிறார்கள். சனி மீனத்தில் இருக்கின்றார், குரு மிதுனத்தில் இருக்கின்றார். குரு எந்த கிரகத்தையும் பார்க்கவில்லை, சனி எந்த கிரகத்தையும் பார்க்கவில்லை. குருவோ ராகுவை பார்க்கின்றார். அதுவும் நல்ல விஷயம். இன்று ஒரு பெயர்ச்சிக்குரிய பலன்களை பார்க்கின்ற பொழுது எனது குருமார்கள் கூறியிருப்பது, ஒரு கிரகத்துடைய பெயர்ச்சிகள் பலன்களை நாம் கூறுகின்ற பொழுது ஆண்டுகோள்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆண்டுகோள்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை எடுத்துரைக்க வேண்டும் என்பதையும் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆகையால் இப்போ இந்த சுக்கிர பயிற்சியிலே சூரியன், செவ்வாய், புதன் சேர்க்கை பெறுவதும் இருக்கின்ற அமைப்பில் அனைத்து ராசி என்பவர்களுக்கும் எத்தகைய பலாபலங்கள் இருக்கிறது என்பதை தற்போது பார்க்கலாம். மேஷ ராசிக்குரிய சுக்கிர பயிற்சி பலன்களை தற்பொழுது பார்க்க வைக்கின்றோம். அன்புள்ள மேஷ ராசி சகோதர சகோதரிகளே, இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கிறது? சுக்கிரன் ஆகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 7க்குரியவர், 10க்கு வருகிறார். பொதுவாக சுக்கிரன் 10ல் அமர்வது யோகம் அல்ல. 10ல் அமர்வது யோகம் அல்ல. பொதுவாக சுக்கிரன் அமர்வர் 6, 7, 10ல் அமர்வது நல்லதல்ல. ஆனால் உங்களுக்கு சுக்கிரன் 10ல் அமர்கின்ற பொழுது 14ஆம் தேதி சூரியன் வந்து அமர்கின்றார். அதே போல 16ஆம் தேதி செவ்வாய், 17ஆம் தேதி புதன் என்று உங்களுக்கு சுக்கிரனு கூட கிரகங்கள் சேர்கிறது. அவற்றில் பிருகு மங்கள யோகமும் ஏற்படுகிறது. காரணம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்குரிய சுக்கிரன் என்றால் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய், அவர் சுக்கிரனோடு சேர்க்கை பெறுகிறார். எனவே நண்பர்களால் ஆதாயம்,
புதிய முயற்சியில் எடுக்கின்றவர்கள் வெற்றிகள், கூட்டு தொழிலில் இருக்கின்றவர்கள் மேன்மை பெறுவீர்கள். பொருளாதார முன்னேற்றம். ஏனென்றால் 2ஆம் இடம் தனஸ்தானத்திற்கு கல்வி. அந்த வீட்டுக்கு அவர் 9ஆம் வீட்டில் முன்னூறிலே விரிவாக கூறியிருக்கின்றேன். முன்னூறிலே விரிவாக நிறைய பேர் முன்னணியை பார்க்கிறதே இல்லை. அதுதான் நிறைய விஷயம் நான் சொல்றது. அதில் முன்னணியிலே விரிவாக கூறிய 2ஆம் இடத்திற்குரிய, அதாவது ரிஷபத்துக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு 2, அந்த வீட்டுக்கு 9 சுக்கிரன் வந்து தனலாபத்தை கொடுக்கிறது. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றம், புதிய முயற்சிகளில் வெற்றிகள், அரசாங்க ஆதரவு, சூரியன் சுக்கிரன் சேர்க்கை பெறுவதனால் அரசாங்க ஆதரவு. காரணம், உங்கள் ராசிக்கு 5க்குரிய சூரிய பகவான் அவர் உங்களுக்கு 10ல் அமர்வதனால், சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவதனால் ஆண்களுக்கு பெண்களால் ஆதாயம், பெண்களுக்கு ஆண்களால் ஆதாயம் என்று தொழில் வியாபாரத்தில் மேல்நிலை பெறுவீர்கள். உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். பெரிய புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். வார்த்தைகளில் இனிமை இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக செயல்படுவீர்கள். மற்றொரு சொல் கேட்டு நீங்கள் நடக்க மாட்டீர்கள். அது மேஷராசிக்கு இயற்கையாகவே மற்ற சொல் கேட்டு நடக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு சாம்ராஜ்யம், ஒரு தனி ஒரு வழி இருந்தாலும் இந்த தருணங்களில் சுக்கிரனுடைய இடம் 10ஆம் இடத்திற்கு ஒரு நாள் உத்தியோகத்தில் உயர்வுகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். சகலத்திலும் நன்மைகள் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். குடும்பத்தில் சந்தோஷம். கணவன் மனைவி உள்ள அன்பு. 7ஆம் இடம் சுக்கிரன் 7 எவ்வளவுதான் இருக்கு பாருங்க. சுக்கிரன் 2ஆம் இடம் குடும்பம், 7ஆம் இடம் கணவன் மனைவி உறவு, லவ், காதல். காதலில் ஒரு சந்தோஷம் இருக்கும். காதலை வெளிப்படுத்துவீர்கள். அதில் நல்ல விதமான பதில் கிடைக்கும். இல்லை காதலித்து கொண்டு இருப்பவங்க வீட்டில் சொல்வீங்க, கல்யாணம் திருமணத்துக்கு கூட அந்த வாய்ப்புகள் போகும். ஏன்னா தை பிறக்கிறதே, தை பிறக்கின்ற மாதமாக தான் இந்த 13 பிப்ரவரி 6 வரைக்கும் வருது. ஆக இந்த முயற்சிகளிலே உங்களுக்கு நன்மைகள், சந்தோஷம் இருக்கும். ஆரோக்கியம், சுக்கிரனுக்கும் ஆரோக்கியத்துக்கும் இங்கே இந்த ராசிக்கு 2 தான். ஆரோக்கியத்துக்கும் சுக்கிரனுக்கும் சமம் இல்லை. ஆக இந்த சுக்கிர பயிற்சி 24 நாட்கள் மகிழ்ச்சி சந்தோஷத்தையும் மேலும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் தனாதிபதி அப்படின்னு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு. ஆக இந்த 24 நாட்கள் பொருளாதார முன்னேற்றம் யோகம் இருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு வருகின்ற ஒரு 2 மாதம் 3 மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு ஜாக்பாட் அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஏழ்றையெல்லாம் கவலைப்படாதீங்க. 11 ராகு இருக்கார். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ராகுவை குரு பார்க்குறவங்களும் பலம். எனவே மேஷராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி சகலத்தில் மேன்மைகளை வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நலம் பெரு வளம் பெரு. ரிஷபராசிக்குரிய சுக்கிர பயிற்சி பலன்களை தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். ராசியாதிபதி சுக்கிரன் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு 9ல் அமர்வது யோகம். மேலும் நட்பு வீடான மகரத்தில் அமர்கின்றார். சனியோ உங்களுக்கு லாபத்தில் இருக்கின்றார். வீடு கொடுத்த சனி, சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த சனி லாபத்தில் இருக்கின்றார். இந்த இடத்தில் அவர் 9ல் அமர்வது உங்களுக்கு யோகமா? மிக சிறந்த யோகம். மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த 24 நாட்கள் உங்களுக்கு இருக்க போகிறது. பொருளாதார முன்னேற்றம். 9ஆம் இடம் லட்சுமி ஸ்தானம். பாக்கிய லட்சுமியின் பரிபூர்ண அருளை பெறுவீர்கள். மகாவிஷ்ணுவின் அருளையும் பெறுவீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிக சிறந்த நாட்களாக 1 மணி நேரம் வாழ்க்கையை மாற்றிவிடுங்க. உங்களுக்கு 24 நாட்கள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஆகையால் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். மேலாபஸ்தானத்தில் 10க்குரிய சனி அமர்ந்திருக்கிறார். பொதுவாக தன் வீட்டுக்கு 2ல் அமர்கின்ற கிரகம் பலத்தை கொடுக்கும். சனி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் மகரம், 10ஆம் இடம் கும்பம், கும்பத்திற்கு 2ஆம் வீடு, அதுதான் மீனம், அங்குதான் அமர்ந்திருக்கின்றார். 2லே குரு என்று இந்த தருணங்கள் உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியும் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக எடுத்து காட்டுகிறது. தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். வரவுகள் பல வகையில் உங்களுக்கு வரும். செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 12க்குரிய செவ்வாய் அவரும் உங்களுக்கு 9ஆம் வீட்டிற்கு வருகிறார். அதாவது 16ஆம் தேதி உச்சம் பெறுகிறார். செலவுகள் கட்டுக்குள்ளுக்கும். தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை. சேமிப்புகள் அதிகரிக்கும். கடன் தீரும். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுப்பீர்கள். புதிய முயற்சிகள், புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய வாய்ப்புகள், அதற்குரிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பெரிய பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் மிக சிறந்ததாக இருக்கிறது. உத்தியோகம் மிக சிறந்த காலமாக இருக்கும். இந்த 24 நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற நீண்ட நாட்களாக இழுப்படியாக இருக்கக்கூடிய, இன்னும் அது கைக்கு வராத நிலையில் இருக்கக்கூடிய இப்போ உங்கள் கைக்கு வரும். அது பாக்கிய லட்சுமி அருளார். ஆகையால் உத்தியோகத்தில் உயர்வுகளை பெறுவீர்கள். பெரிய மனிதர்களுடைய அறிமுகம், மேல் அதிகாரிகளுடைய நட்பு, அதுவும் சிறப்பாக இருக்கும்.
அவர்கள் உங்களை பாராட்டுவார்கள், நற்சான்றிதழை கொடுப்பார்கள், உங்களை ஊக்குவிப்பார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். உறவுகளிடம் பலம் பெறும். கணவன் மணி ஒரு அன்பு காட்டும், பாசம் இருக்கும், காதல் இருக்கும். மேலும் உங்களுடைய காதலித்துக் கொண்டிருப்பவர்கள் அதுக்குரிய திருமண முயற்சியில் ஈடுபடலாம். நல்ல ஒரு பதில் கிடைக்கும் பெற்றோர்களிடம். உறவுகள் மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த 4 வாரம் உங்களுக்கு அமைகின்றது. 24 நாட்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான, அதுக்கப்புறம் 10க்கு ஒரு 9க்கு ஒரு, அது அடுத்த பலன் சுக்கர பேசி சொல்லுவேன். எனவே இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ரிஷபராசி சகோதர சகோதரிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியும் மற்றும் சந்தோஷத்தையும் இருக்கக்கூடிய தருணங்களாக ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுனராசிக்குரிய சுக்கிர பேச்சு பலன்களை தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அன்புள்ள மிதுனராசி சகோதர சகோதரிகளை, உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சுக்கிர பகவான். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்திற்குரியவர். அவர் ரிஷபம் மற்றும் துலாமுக்கு அதிபதி. அந்த வீட்டுக்கு ரிஷபத்துக்கு 9ஆம் இடம், துலாமுக்கு 4ஆம் இடம் என்று கேந்திர கோணங்களில் அமர்கின்ற யோகம் உங்களுக்கு இருக்கின்றது. மேலும் 8இல் சுக்கிரன் அமர்வது கோச்சார ரீதியாக மிகுந்த யோகம். கோச்சார ரீதியாக 8இல் சுக்கிரன் அமர்வது அற்புதமான அமைப்பு. 8ல் சூரியன் வரார், 8ல் செவ்வாய் வரார், 8ல் புதன் வரார். புதன் யோகம், செவ்வாய் 8ல் இருக்கிறது யோகம் அல்ல. நான் வாரப்படலையும் சொல்லியிருக்கேன். ஆனால் சுக்கிரன் 8ல் இருக்கின்ற பொழுது அவருடைய 7ஆம் பார்வையாக 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்ப்பார். தனலட்சுமியின் அருளை பெறுவீர்கள், மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை பெறுவீர்கள். பொருளாதார முன்னேற்றம் சுக்கிரனால் ஏற்படும். செவ்வாயால் சில சமயங்களில் கோபங்கள் வரும், அதை மட்டும் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் இந்த சுக்கிரன் கோபத்தையே கொடுக்க மாட்டார். அவர் இன்பத்துக்குரியவர், சந்தோஷத்துக்குரியவர், மகிழ்ச்சிக்குரியவர். ஆகையால் இந்த சுக்கிர பேச்சு 24 நாட்கள் ககரத்தில் இருக்கின்ற இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு யோகத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தனலட்சுமியின் அருளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவர் 2ஆம் இடம் தனஸ்தானம் பலம் பெறுகின்றது. யோகாதிபதி சுக்கிரன் பார்க்கிறார். ஆகையால் இந்த தருணங்களிலே இந்த 24 நாட்களில் பொருளாதாரத்தின் முன்னேற்றங்கள் இருக்கும், வரவுகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் செலவுகளையும் கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், உங்கள் ராசிக்கு யோகாதிபதி 5க்குரிய சுக்கிரன் என்றாலும் அவரை விரையாதிபதி என்கின்ற ரிஷபத்துக்கும் அதிபதி. ஆனாலும் அந்த செலவுகள் என்று பார்க்கும்போது தொழில் வியாபார அதாவது அதை மேன்மைப்படுத்துவதற்காக புதிய விஷயங்கள், புதிய முயற்சிகள், புதிய நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்குவீங்கன்னா அது ஒரு செலவுன்னு. அந்த கம்ப்யூட்டர் தேவையான ஒன்று தானே. சும்மா அப்படி கணக்கு எழுதிட்டு நோட்டில் எழுதிட்டு இருக்கிற மாதிரி இல்லாமல் கம்ப்யூட்டர் வாங்கினா அது ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா. அது மாதிரியான சுப செலவுகள் தான் இருக்கும், தேவையற்ற செலவுகள் எவையும் இருக்காது. இதையெல்லாம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் வரவுகளை அதிகரிக்கும், முயற்சிகளிலே வெற்றிகளை கொடுக்கும், செயல்களிலே சிறப்பை கொடுக்கும், வார்த்தைகளை இனிமையை கொடுக்கும். எல்லாவற்றையும் ரொம்ப அழகாக பேசி அழகாக உங்களுடைய முயற்சிகளை வெற்றிகளை முடிக்கும். கோபம் வரும், செவ்வாயால் அது ஏற்படும். இந்த 24 செவ்வாய் 2ஆம் வீட்டை பார்ப்பார். ஆனால் பிருகுமங்கல யோகம்ன்ற ஒரு யோகம் ஏற்படுகிறது. பிருகுமங்கல யோகம் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். ஆகையால் வார்த்தைகளை இனிமையை காட்டுவீர்கள், அதே சமயத்தில் கண்டிப்பும் இருக்கும். தவறுகள் செய்தால் அதை கண்டிப்பீர்கள், தவறில்லை. தொழில் வியாபாரத்தில் தேவை. இதையெல்லாம் நல்ல முயற்சிகள் இருக்கின்ற பொழுது வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும், நிச்சயம் இருக்கிறது. தேடி வருவதை விட உங்களுக்கு விரைவாக வரும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சுக்கிரன் 8ல் அமர்கின்ற பொழுது அது உங்களுக்கு ஒரு திடீர் யோகம். 12க்குரிய 8ல் அமர்றான், அது விபரீத ராஜயோகம். அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றவர்கள், அதுக்கான முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறவர்கள் இப்போ தூரிதப்படுத்துங்க, கொஞ்சம் வேகப்படுத்துங்க. நிச்சயமா அந்த வாய்ப்பு உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். போட்டிகள் இருக்கும். உங்களுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு கூட ஒருத்தர் இருப்பாரு, எனக்கா உனக்கா உனக்கா எனக்கா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உங்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு, திடீர் யோகம் இருக்கு. 12க்குரிய 8ல் இருக்கிறது விபரீத ராஜயோகம். 6க்குரிய 8ல் இருக்கிறது, 12க்குரிய 8ல் இருக்கிறது விபரீத ராஜயோகம். ஆகையில் இந்த தருணங்களிலே அதற்குரிய வாய்ப்பு உத்தியோகத்தில் ஏற்படும். ட்ரம்பை பற்றி கவலைப்படாதீங்க, இந்த டைம்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆகையில் அமெரிக்க ஜனாதிபதி எவ்வளோதான் முட்டுக்கட்டை போட்டாலும் போயிட்டு தானே இருக்காங்க. இதெல்லாம் வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள். குடும்பம் 2ஆம் இடத்தை சுக்கிரன் பார்ப்போம்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மணி உறவு. 7க்குரிய ராசியில் வக்கரமாக இருக்கான், அதான் குரு பகவான் சொல்கிறேன். இல்லை அதனால் அது ஒரு இருக்குது குடும்பத்தில். அப்படி இப்படியும் ஒரு மனக்குழப்பமான சஞ்சனை, அவங்க எது செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு குழப்பம் இருக்குது. ஆனால் இப்போ சுக்கிரன் 8ல் வரனால 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால அவருக்கு 7ஆம் பாவம் மட்டும்தான் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும்.
புரிஞ்சு கொள்வீர்கள். உங்களுடைய கணவன் மீதும் மனைவி மீதும் உங்களுடைய அன்பை காட்டுவீர்கள். இதெல்லாம் நல்ல விஷயம். ஆக இந்த சுக்கிர பேச்சு மிதுனராசிக்கு சகோதரத்திலும் தனலட்சுமி யோகத்தின் அருளால் பரிபூர்ணமான வெற்றிகளின் நன்மன் ஆபத்தையும் மேன்மையும் வெற்றியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இந்த 24 நாட்கள் நலம் பெறு வளம் பெறு. கடகராசிக்குரிய சுக்கிர பேச்சு பலன்களை தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அன்புள்ள கடகராசி சகோதர சகோதரிகளே, ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வருகிறார். தனுசிலிருந்து மகரத்துக்கு. பொதுவாக 7 சுக்கிரன் அமர்வது யோகம் அல்ல. ஆனால் சுக்கிரன் 7 அமர்கின்ற போது ராசிக்கு 2ஆம் இடம், அதாவது ராசிக்கு 2ஆம் இடம் சிம்மம், அந்த இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேதி அடிப்படை சுக்கிரனால் பாதிப்பு இல்லை. 7 சுக்கிரன் வந்தாலும் 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். ஆகையால் 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்கின்ற பொழுது பாதிப்பு உங்களுக்கு இல்லை. 7 சுக்கிரன் அமர்ந்தா என்னங்க, களத்திரக்காரகன் சுக்கிர பகவான். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், காரகோ பாவனாஸ்தி. காரகன் அந்த 7ஆம் பாவத்தில் அமர்கின்றது. களத்திரக்காரகன் 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். ஆகையால் அந்த களத்திரக்காரகன் களத்திரஸ்தானத்தில் அமர்கின்ற பொழுது காரகோ பாவனாஸ்தி. ஆனால் 7 சுக்கிரன் அமர்கின்ற பொழுது 2ல கேது இருக்காரு. 2ல இருக்கிற கேது தான் ஏற்கனவே பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் சுக்கிரனான பிரச்சனை இல்லையே, அதுதான் நமக்கு தேவை இந்த பேச்சு பலன்கள். ஆகையால் 7 இருக்கின்ற சுக்கிரன் உங்களுக்கு காதலை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார், ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பார். நிறைய ஒரு நட்பு வட்டாரங்கள் விஸ்தரிக்கும். புதிய விஷயங்கள் ஈடுபடுகின்ற போது உங்களோட நண்பருடைய ஆலோசனை உங்களுக்கு சாதகமாக பலமாக இருக்கும். ஆகையால் தொழில் வியாபாரம் கூட்டு தொழில் அதிகரிக்கும். அதாவது அந்த பலன்கள் யோக பலன்கள் அது அதிகரிக்கும். நன்மைகள் உங்களுக்கு இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஆண்டுகோள்கள் கேது ராகு சனி குரு என்று சாதகமாக இல்லை. இந்த சுக்கிரனும் இப்போ உங்களுக்கு சாதகமாக இல்லைத்தான், ஆனால் பாதகம் இல்லை. பாதகம் இல்லை காரணம் 2 கேது இருக்கிறதுனால. இந்த இடத்துல உங்களுக்கு ஆண்டுகோளும் சாதகம் இல்லை. யோகாதிபதியான குரு 12 இருக்கார். செலவுகள் கண்மூடித்தனமாக போய் கொண்டிருக்கிறது. சேமிப்புகள் கரைந்து கொண்டிருக்கின்றது. வரவோ அதற்கு கீழே இருக்கின்றது. கவலைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. சேமிப்பு செலவு பண்ணுறோம் என்று இருந்தாலும் நிர்பந்தத்தின் மூலமாக அந்த செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இதெல்லாம் உண்மைதான். சுக்கிர பெயர்ச்சி இந்த 24 நாட்கள் அவரால் உங்களுக்கு பாதகம் இல்லை. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை வேலையாட்களுடைய உழைப்பு சிறப்பாக இருக்கும். ஆனால் வரவுகள் சற்று அதிகரிக்கும், சற்றுதான் அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை நண்பர்கள் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். சக ஊழியர்கள்லாம் சொல்வேன். நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்களிடம் கவனமாக இருக்க வேண்டும், பெண்கள் ஆண்களிடம் அதிக கவனமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் 7 இருக்கிற சுக்கிரன் சூரியனோடும் சேர்க்கை பெறுகிறார், செவ்வாயோடும் சேர்க்கை பெறுகிறார், புதனோடும் சேர்க்கை பெறுகிறார். 4 சதுர்கிரக சேர்க்கைகள் 7ஆம் இடத்தில் ஏற்படுகின்றது. இதுவரை இருந்த 6ஆம் இடம் உங்களுக்கு ஒரு சாதகமான வெற்றிகளை கொடுத்து வந்தது. இப்போ உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக சில பாதகமான செயல்களை செய்வார்கள். எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த 24 நாட்கள் இருக்கிறதுனால பாதிப்பு இல்லை. 2 கேது இருக்கிறனால. ஆனால் செவ்வாயால பாதிப்பு இருக்கு, சூரியனால பாதிப்பு இருக்கு. அது கூட இல்லை, செவ்வாயால் அதிக பாதிப்பு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இந்த 24 நாட்கள் இருக்க வேண்டும். பெரிய பாதிப்பு இல்லை. குடும்பத்தில் கணவன் மனைவியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், தவறு இல்லை. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷமா இருக்கு, ஆரோக்கியம் நன்றாக இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில சமயங்களில் நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், ரொம்ப நாள் ரொம்ப பல வருடங்கள் பழகியவர் கூட உங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாத தருணங்களாக இந்த 24 நாட்கள் ஏற்படும். அன்பை காட்டுங்கள், அன்பை வெல்லுங்கள். இதுவே இந்த 24 நாட்கள் உங்களுக்கு இருக்கிறது. நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்ம ராசிக்குரிய சுக்கிர பேச்சு பலன்களை தற்பொழுது பார்க்க வைக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் தனுசு ராசியிலிருந்து 6ஆம் இடம் மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். பொதுவாக சுக்கிரன் 6ஆம் இடத்தில் அமர்வது யோகம் அல்ல. ஆரோக்கியத்தில் சில குறைபாடுகளை கொடுப்பார். பொதுவாக நீர் சம்பந்தப்பட்ட தொல்லைகள், ஜுரம், அதாவது ஏற்கனவே ஆஸ்மா பிரச்சனைகள் இருக்கின்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குளிர்காலம் நடைபெறுகின்ற தருணங்கள் இந்த நேரத்தில் இருக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் சுக்கிரன் 6ல் அமர்கின்ற பொழுது அதே இடத்துக்கு 3 கிரகங்கள் பயிற்சியாக அடுத்தடுத்து, அதாவது 13ஆம் தேதி சுக்கிரன் உங்களுக்கு 5லிருந்து 6க்கு வரணும். 14ஆம் தேதி சூரியன் வந்துடுறார், 16ஆம் தேதி செவ்வாய் வந்துடுறார்,
17ஆம் தேதி புதன் வந்துடுறார். சூரிய செவ்வாய் புதன் 6 இருக்கிறது யோகம். சுக்கிரன் இருக்கிறது யோகம் இல்லை. சுக்கிரன் 6 இருக்கும்போது ராசிக்கு 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. ஆனால் 12ஆம் இடம் அதாவது கடக ராசியில் என்ன கிரகம் அப்படின்னா சந்திரன் இருப்பார். வேறு பெரிய கிரகம் மாத கோவில் ஆண்டு கோவில் இல்லை. அப்படி பார்க்கும்பொழுது இந்த சுக்கிர பேச்சு என்ன செய்யும்? நிச்சயம் வெற்றியை கொடுக்குங்க. எப்படி வெற்றியை கொடுக்கும்? அவர் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், அவர் ராசிக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம். இந்த 3, 10க்குரிய சுக்கிர பகவான் அந்த வீடுகளுக்கு 3க்கு 4ஆம் வீடு, அதாவது 3ஆம் இடம் துலாம் ராசிக்கு 4ஆம் வீடு மகர ராசி கேந்திரம், 10ஆம் வீட்டுக்கு ரிஷப ராசிக்கு 9ஆம் வீடு மகரம் கோணம். அப்படி அவர் அமர்கின்ற வீடு யோகமா இருக்கு. 6ஆம் இடத்துல முன்னோர்கள் சித்தர்கள் மகா முனிவர்கள் பராசரர் எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா சுக்கிரன் 6ல் இருக்கிறது யோகம் இல்லைன்ட்டு இது ஒரு வரியா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அதே சமயத்துல எல்லா ராசிக்கும் அப்படி வருமா அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்க ராசிக்கு அப்படி இல்லையே. அவர் ரிஷபத்துக்கு 9ஆம் வீடா வராரு, துலாமுக்கு 4ஆம் வீடா வராரு, கோணம் கேந்திரத்துக்கு வராரு. அப்போ அது பலம் தானே. எந்த ஒரு கிரகம் தன் வீட்டுக்கு எத்தனாவது வீட்டில் இருக்கார்? உங்க ஜாதகத்திலேயே உங்க லக்னாதிபதி, உங்க லக்னம் எந்த இடம் வருதோ அதான் உங்களுடைய லக்னாதிபதி. அந்த வீட்டுக்கு எத்தனாவது வீட்டில் இருக்கார்? 5 இருந்தால், 9 இருந்தால், 4, 10 இருந்தால் யோகம், 7 இருந்தால் நல்ல யோகம். ராசியை பார்ப்பார், லக்னத்தை பார்ப்பார். அங்கதாங்க இந்த லக்னாதிபதி எங்க இருக்காருன்னு பார்த்தா அந்த லக்னம்னு ஒரு வீடா எடுத்துட்டோம். அந்த லக்னத்துக்கு எத்தனாவது லக்னாதிபதி இருக்கார்? 6, 8, 12 தான் யோகம் இல்லை. அதுதானே உண்மை, அதான பலன், அதான் நாங்களும் சொல்லுவோம். அப்போ உங்க சுக்கிரன் 6க்கு போகும்போது அவருக்கு வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு ரிஷபம் அவர் வீடு, துலாம் அவர் வீடு, அந்த வீட்டுக்கு எத்தனாவது வீட்டில் இருக்கார் அங்க அதையும் பார்க்கணும். ஜோதிடம் ஒரு மகா சமுத்திரம். அதுல நம்ம ஒரு புத்தாம் பொதுவா அப்படியே சும்மா அப்படி சொல்றோமே, எங்க வேணா விளையாடலாம், ஆனால் ஜோசியத்தில் விளையாட முடியாது. ஏன்னா இத்தனை விஷயம் இருக்கு, அனுபவம் ஜோதியம் இருக்கு. ஆகையால் இங்க சுக்கிரன் 6ல் வரும்போது அந்த முயற்சியில வெற்றியில கொடுப்பார். 3க்குரிய நாளுக்கு 4 வீட்டில் இருக்கிறாங்க. முயற்சியில வெற்றியில கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார், செயல்களில் வேகத்தை கொடுப்பார், எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் முடியும் என்கிற தன்னம்பிக்கையை கொடுப்பார். அதே சமயத்தில் 16ஆம் தேதி செவ்வாய் சேர்ந்துருவார். உங்க ராசிக்கு 9க்குரிய செவ்வாய், 10க்குரிய சுக்கிரன், அந்த 2 பேரும் சேர்ந்தாதான் தர்ம கர்மாதிபதி யோகம். 6ஆம் வீட்டில் இருக்கு. கடனை தீர்ப்பார், வெற்றிகளை கொடுப்பார், வழக்குகளை, நோய்கள் இல்லாமல் நிலையை கொடுப்பார். சத்ரு ரண ரோக சத்ருஸ்தானம், ருண ரோக சத்ருஸ்தானம் 6ஆம் இடம். அந்த வீட்டுக்கு அதிபதி உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி, மகரத்துக்கு அதிபதி, அவர் 8ல் இருக்காரு, விபரீத ராஜயோகம். எனவே உங்களுக்கு கஷ்டம சனியால் பாதிப்பு இல்லை. 6க்குரிய 8ல் இருக்கான்றதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஆகையால் தொழில் வியாபாரத்தில் வெற்றிகளை கொடுப்பார். அரசாங்கத்தில் வழக்குகள் இருந்தால் வெற்றிகளை கொடுப்பார். பெரிய போட்டிகள் இருந்தால், அதாவது தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகளிலே உங்களுடைய எதிரிகள், உங்களுடைய தொழில் போட்டிக்குரியவர்கள், அவர்கள் வெற்றிகளை பெறுவீர்கள். வரவுகள் சிறப்பாக இருக்கும். தர்ம கர்மாதிபதியும் 6ஆம் இடத்தில் ஏற்படுவதனால் ஆகிய பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய ஊழியர்கள், உங்களை எதிர்த்தவர்கள், உங்களுக்கு எதிராக பகை செய்து கொண்டிருக்க, சதி செய்து கொண்டிருக்க எல்லாம் பயந்து ஓடி விடுவார்கள், அல்லது அவர்கள் வேலையை விட்டு சென்று விடுவார்கள். உங்க மேலதிகாரிகள் உங்களை போட்டு ரொம்ப அவங்கள போட்டு அடிக்கணும், அழுத்துனவங்க அவங்க வேலையை உங்களுடைய வேலையில் இருக்கிறதமா வேற எதுனா இடத்துக்கு போவாங்க. இல்லை அந்த வேலையை விட்டு வேறு வேலைப்பான் நீ நிம்மதிடா அப்படிங்கிற மாதிரி பெருமூச்சியை விடுவீங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒன்று தானே. என்னோட ஜோதிடம் பார்க்கவங்க நிறைய பேர் என் பாஸ் ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க, என்னை போட்டு அழுத்துறாங்க, ஏகப்பட்ட வேலைக்கு அவங்க வேலை எதுனா போயிடுவாங்க, நீங்கள் ஃப்ரீ ஆவீங்க. இதெல்லாம் உத்தியோகத்தில் நடக்கும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். குடும்பம் என்று பார்க்கின்ற போது சுக்கிரன் இந்த இடத்துல உங்களுக்கு 2க்குரியவரோ இல்லை 7க்குரியவரோ இல்லை. குடும்பத்தை பற்றி இந்த சுக்கிரன் வைத்து சொல்ல முடியாது. ஆனால் காதலிலே வெற்றிகளை கொடுப்பார். இது ஒரு நல்ல விஷயம். அதாக ஆரோக்கியம் 6ல் சூரியன் செவ்வாய் இருக்குன்னா ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எனவே இந்த சுக்கிர பேச்சு உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம், உத்தியோக முன்னேற்றம், வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு சாதகமான காலமாக இந்த 24 நாட்கள் அமைந்திருக்கின்றது. மகிழ்ச்சியும் மகாலட்சுமி பருவம் அருளையும் நீங்கள் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய சுக்கிர பயிற்சி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னி ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் தனுசு ராசியிலிருந்து 5ஆம் இடம் மகர ராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். 5ஆம் இடம் திரிகோண ஸ்தானங்கள் மகாவிஷ்ணு லட்சுமி ஸ்தானம் ஆகிய 5ஆம் இடத்தில் சுக்கிரன் நமது பரிபூர்ணமான யோகம். இவற்றில் புதனும் சேர்க்கை பெறுவார். அது தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த காலம் இந்த 24 நாட்கள் அவர் சுக்கிரன் தன் வீட்டிற்கு ரிஷபத்துக்கு 9ஆம் வீடு, அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் ரிஷபம்,
9க்கு 9 அதுதான் 5ஆம் வீடு. பாவத் பாவம் அது ஒரு அற்புதமான அமைப்பு. 2க்கு 2, 3க்கு 3, 4க்கு 4, 5க்கு 5, 9க்கு 9, 10க்கு 10 இதெல்லாம் வருங்க. அதாங்க பாவத் பாவம். 9ஆம் வீடு ரிஷபம். அந்த வீட்டுக்கு 9ஆம் வீட்டில் சுக்கிரன் அமர்வு தான் அமைப்பு. அது ஒரு ரொம்ப ரொம்ப யோகம். இந்த மாதங்களில் இந்த 24 நாள் கன்னி ராசியில பிறக்கிறவங்க, கன்னி லக்னத்தில் பிறக்கிறவங்க மிக மிக யோகத்தை பெறுவார். தினந்தோறும் கன்னி லக்னம் வருங்க. தினந்தோறும் எல்லா லக்னமும் வரும். 12 லக்னங்கள் 2 மணி நேரம் 2 மணி நேரம், அதான் 24 மணி நேரம். சூரியன்லேருந்து ஒரு லக்னம் மாறி மாறி வரும். கன்னி லக்னத்தில் பிறக்கின்றவர்கள் இந்த 24 நாட்களிலே மிக சிறந்த யோகத்தை பெறுகின்ற குழந்தைகள், பாக்கியசாலிகள். ஒரு அற்புதமான அமைப்பு சுக்கிரனால் ஏற்பட போகின்றது. ஆகையால் 5ல் சுக்கிரன் அமர்வது உங்களுக்கு மிக சிறப்பான யோகம். அது புதன் வேற 17ஆம் தேதி சேருவார். பிப்ரவரி 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 17லேருந்து பிப்ரவரி 6 ஒரு பெரிய ஜாக்பாட்லாம் இருக்கும். தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, பாவத் பாவன்ட்டு அது ரொம்ப அற்புதமான அமைப்பு. தொழில் வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம், வரவுகள் பல வகையில் இருக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும், தேவையற்ற செலவுகள் இருக்காது, உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கும், கடனை அடைப்பீர்கள், அரசாங்கத்திடம் நல்ல ஆதரவு, புதிய முயற்சிகள், புதிய தொழில் துவங்கக்கூடிய, வியாபாரம் துவங்கக்கூடிய யோகம் என்று பரிபூர்ணமான யோகங்கள் பல வகையில் உங்களுக்கு இந்த 24 நாட்கள் சுக்கிர பயிற்சியில் இருக்கின்றது. மகிழ்ச்சியான நாட்களாக உங்களுக்கு அமையும். உத்தியோகம், பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவங்க பெரிய வேலை கிடைக்கும். இருக்கின்ற வேலையை விட்டு வேறு வேலை செல்லலாமா என்று எண்ணம் கொண்ட முயற்சிகள் நிச்சயம் நல்ல வேலை கிடைக்கும். உங்களுக்கான தகுதிக்குரிய அந்த திறமைக்குரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் லட்சுமி நவரால். ஆகையால் உத்தியோகத்தில் உயர்வுகளும் மேன்மைகளும் நிச்சயம் இருக்கின்றது. ஆகையால் இந்த 24 நாட்கள் கன்னி ராசி உத்தியோகத்தில் இருக்கின்ற அன்புள்ள சகோதர சகோதரிகளுக்கு மிக சிறந்த யோகமான நாட்கள். குடும்பம் என்று பார்க்கும் ராசிக்கு 2ஆம் வீடு சுக்கிரன், அதுதான் குடும்பம். அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு கேந்திரத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவிகளே அன்பு, பாசம், குழந்தைகளுக்கு புதிய சுபகாரியங்கள், சுப முயற்சிகள் அதெல்லாம் இருக்கும். திருமணத்துக்குரிய காலங்களை எதிர்பார்த்து கொண்டு நல்ல வாய்ப்புகள், அதாவது நல்ல வரன் அமையும். காதல் அதில் உண்மை மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று மனதுக்கு இனிதே. வேலை என் உத்தியோகம் என்பது ஒருபுறம் என்றால் வாழ்க்கை சந்தோஷம் என்பது குடும்பம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது. அந்த இடத்துல உங்களுக்கு மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகமான தருணங்கள் இந்த 24 நாட்கள். ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். ஆறுதலாக இருக்கிறதுனால சுக்கிரனுக்கு ஆரோக்கியத்தில் இந்த இடத்துல சம்பந்தமே இல்லை. ஆக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி பரிபூர்ண அழிவை கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த 24 நாட்கள் இருக்கிறது. நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய சுக்கிர பயிற்சி பலன்களை தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அன்புள்ள விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்துக்கு அதிபதி, களத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி, விரையாதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 2லிருந்து 3க்கு செல்கின்றார். 3ல் சுக்கிரன் நம்மோடு யோகமா? ஆமாங்க. 3 சுக்கிரன் நம்மோடு அசுரகுரு 3ல் இருந்தாலே முயற்சியிலே வெற்றிகளை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார், வேகத்தை கொடுப்பார், செயல்களில் தெளிவை கொடுப்பார், தைரியமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய வல்லமையை கொடுப்பார். இதெல்லாம் அசுர குருவால் ஏற்படக்கூடிய வல்லமையான யோகம். 3ல் சுக்கிரன் அமரும் மட்டும் இல்லை, சூரியன் வரார், செவ்வாய் வரார், புதன் வரார். ஏங்க இந்த மாசம்லாம் உங்களுக்கு ஜம்முன்னு இருக்குங்க. ஆகையால் விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக சிறந்த நாட்களாக இந்த சுக்கிர பயிற்சி 24 நாட்கள் இருக்கின்றது. தொழில் வியாபாரம், ராசிக்கு 7ஆம் இடம், வேலையாட்களோடு நல்ல உழைப்பு இருக்கும், பெரிய பெரிய நல்ல நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும், பெரிய பெரிய உதவிகள் எதிர்பார்த்து கொண்டு கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், தேவையற்ற செலவுகள் இருக்காது. ஏனென்றால் ரிஷபத்துக்கு 9ஆம் வீட்டில் சுக்கிரன், உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம், துலாமுக்கு 4ஆம் வீட்டில் சுக்கிரன் கேந்திர கோணங்களில் இருக்கிறார். அதாவது ரிஷபத்துக்கு 9ஆம் கோணஸ்தானம், துலாமுக்கு கேந்திரஸ்தானம், கோண கேந்திரங்கள் அப்படிதான் சொல்லணும். குருமார்கள் கேந்திர கோணம் அப்படின்னு எனக்கு ஒத்துக்கிறது. ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோண கேந்திரங்களில் அமர்கின்ற கிரகம் ஒரு ராசிக்கு அந்த எந்த இடத்துக்கு அந்த கிரகம் அப்படின்னா 12 ராசியில ராகுக்கு எதுவும் சொந்த வீடு இல்லை, மற்ற கிரகம் அவங்களுக்கு சொந்த அந்த வீட்டுக்கு எந்த வீட்டில் இருக்கார். அதுதாங்க நீங்களே என்னுடைய பலன்களை கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே ஜோதிடம் என்று அறிக்கை ஜோதிடம் என்னிடம் கேட்டவர்கள் நான் சொல்றதே அந்த விதமா அவங்க. ஏன்னா நான் அவங்கள்ட்ட ஜோதிடம் நிறைய நேரம் பேசுவேன். அப்ப அவங்க கேட்க பாருங்களேன். இப்போ ரிஷபத்துக்கு 9ஆம் வீடு, அந்த வீடு தான் மகரம். துலாம் ராசி சுக்கிரனுடைய வீடு மற்றொரு வீடு, அந்த வீட்டுக்கு 4ஆம் வீடு தான் மகரம். அதான் கோணம் கேந்திரம். அப்போ நல்ல விதம். எனவே எதுக்குற முயற்சிகள் வெற்றிகள், தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய மேன்மைகள், புதிய முயற்சிகள், புதிய வெற்றிகள் எல்லாம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் புதிய விஷயங்களில் ஈடுபாட்டை காட்டுவீர்கள். பணம் பல வகையில் வரும். வராத கடன் பார்த்தீங்கன்னா அதான் இப்போ சேரும்.
தேவையற்ற செலவுகள் இருக்கார். விரையாதிபதியான சுக்கிரன் அவர் 3 இருக்கார், தேவையற்ற செலவுகள் இருக்கார். உத்தியோகம் நல்ல ஒரு முயற்சி வெற்றி எல்லாம் உத்தியோகத்து தான் அதிகம். புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள், மேலதிகாரம் பாராட்டுகள், நற்சான்றுகளை பெறுவீர்கள், நல்ல ஒரு புதிய முயற்சிகளுக்குரிய வாய்ப்புகள், அதுக்குரிய பொறுப்புகள், புதிய ஒரு டாஸ்க் கிடைக்கும். இந்த இதை பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்களுக்கு அதுக்கு பிடிச்ச அது ஒரு பெரிய நல்ல ஒரு பல மாதங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் உத்தியோக ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, என் தண்ணி ஐடி ஃபீல்டில் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க ஒரு புதிய முயற்சி வந்திருக்கு, புதிய வாய்ப்பு ஒரு டாஸ்க் வந்திருக்கு, அதனால் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு எல்லாம் அதையே ரன் பண்ணி வந்துட்டு. எனக்கு ஐடி ஃபீல்டை பற்றி எனக்கு தெரியாது, நான் வழக்கறிஞர். ஆகையால் இந்த இடத்துல உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வுகளை பெறுவீர்கள், வெற்றிகளை பெறுவீர்கள். குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடு அப்படின்னு பார்த்தா அது குடும்பம் தனுசு. ஆனால் ராசிக்கு 7ஆம் வீடு அதானே சுருஷமும். காதல், அன்பை காட்டுவீர்கள், அன்பை பெறுவீர்கள். கணவன் மீது மனைவி அதிக காசத்தை காட்டுவீர்கள். நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்கள் கணவர் மீது அதிக பாசம், நீங்கள் ஆண்களாக இருந்தால் மனைவி மீது அதிக பாசம். காதலித்து கொண்டிருப்போம், ரொம்ப இணக்கமாக இருக்கும், ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஏன்னா இதில் பொங்கல்லாம் வருது, பொங்கல்லாம் 13ஆம் தேதி சுக்கிர பேச்சு, 14, 15 பொங்கல், மாட்டு பொங்கல் இருக்க ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு இந்த சுக்கிர பேச்சு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தையும் பெரிய அளவில் ஒரு இன்பமான நாட்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாட்களாக அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய சுக்கிர பேச்சு பலன்களை தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி சகோதர சகோதரிகளை, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு, தேவகுரு, ராசிக்கு பகை கொண்டவர் அசுரகுரு சுக்கிர பகவான். ஆனால் 2ல் இருக்கிறது யோகம். சுக்கிரன் குருவை வெறுக்கிறாரா? சுக்கிரனை குருவை வெறுக்கிறார். ஆனால் குரு சுக்கிரனை வெறுக்கவே இல்லை. ஒழுங்காடுறா, நல்லவனாடுறா, நல்லாடுறா, ஏண்டா பொண்ணுங்க பின்னாலேயே சுத்துற அப்படின்னு சுக்கிரனை பார்த்து குரு கேட்குறார். குருவும் நான் இப்படி சொன்னால் சுக்கிரனும் நான் ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ என்னப்பா ஒழுங்காருட்ட. சுக்கிரன் இன்பத்தை கொடுக்கக்கூடியவர், காதலை கொடுக்கக்கூடியவர், காமத்தை கொடுக்கக்கூடியவர், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர். இதெல்லாம் சுக்கிரனுடைய காரகத்துவங்கள். சுக்கிரனா ஜாலி தாங்க. 2ல் வரார், தனஸ்தானத்துக்கு வரார். ரிஷபத் உங்கள் ராசிக்கு 6க்குரிய 2ல் வரான். எதிரிகளுடைய பணம்லாம் உங்கள்கிட்ட வராத கடன் இருக்கு இல்லையா, எப்பயோ கொடுத்துருப்பீங்க, எப்பயோ பணம் கொடுத்தா வரவே வராதுரா ராசா, அது நம்ம கைக்கு என்ன கொடுத்தாச்சு முடிஞ்சிச்சுன்னா அவன் கொடுப்பான், தேடி கொடுப்பான், எப்போ அவன் காசு இருந்தால் வச்சுக்கோ அப்படின்ட்டு கடன் தீர்ப்பீர்கள். 6ஆம் இடம் கடன், ரண ருண ரோக சத்துருஸ்தானம். ருண கடன், ரண நோய், அந்த இதுலேருந்து வெளிப்படுவீர்கள். நோய் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் அதுலேருந்து தீரும், நோய் பிரச்சனை இருக்காது. சிறப்பான முயற்சிகளில் எதிரிகளை அடக்கி ஆள்வீர்கள், வெற்றிகளை பெறுவீர்கள். 7ல் குரு, 3ல் ராகு, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. கோபம் வரும், அது 2ல் செவ்வாயும் வரதுனால இதெல்லாம் ஒரு பெரிய பாதிப்பு. செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி இருந்தாலும் கோபம் வேண்டாம். எதிரிகள் உங்களிடம் சரணடைவார்கள், மன்னித்து விடுங்கள். பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, வார்த்தையில் இனிமை எல்லாம். கோபமும் வரும்னா அதே சமயம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ட நல்லா பேசுவீங்க. மேலதிகாரத்தில் கொஞ்சம் கோவப்படுவீங்க, என்ன இவர் ரொம்ப வேலை வாங்குறார் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே போட்டு அவர் குறை சொல்லாதீர்கள். மேலதிகாரை பற்றி குறை சொல்லாதீர்கள், பாதகமாக அது முடிந்துவிடும். அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கலாம். மற்றபடி உங்களுக்கு நன்மையான காலமாக. மொத்தத்தில் தனுசு ராசியை பொறுத்தவரை தொழில், வியாபார, உத்தியோகத்தில் இந்த சுக்கிர பேச்சு யோகத்தையும் தன லாபத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கின்றது, கோபத்தையும் கொடுக்கும். அதை மட்டும் கவனத்தில் வைத்துக் கொண்டீர்கள் என்றால் வெற்றிக்குரிய நாட்களாக இந்த 24 நாட்கள் உங்களுக்கு அமையவிருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய சுக்கிர பேச்சு பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள மகர ராசி சகோதர சகோதரிகளே, ராசிக்கு யோகாதிபதி சுக்கிர பகவான், 5ஆம் இடம் கோணம், 10ஆம் இடம் கேந்திரம். இந்த 2 வீட்டுக்கு மாதிரி சுக்கிரன் தாங்க உங்களுக்கு எல்லாம். அந்த சுக்கிரன் ராசிக்கு வருகிறார், ராசியில் அமர்கிறார். 24 நாட்கள் மிகப்பெரிய நாட்கள். இந்த 24 நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்கள். சுக்கிரன் மாதக்கோளுங்க, அது மாதம்னா 1 மாதம் கூட இருக்க மாட்டாங்க. 20, 24, 25 அப்படின்ட்டு அதுதாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த 24 நாட்களில் பல மாற்றங்களையும் வெற்றிகளையும் மேன்மைகளையும் சந்தோஷத்தையும் கொடுப்பாருங்க. இதில் புதன் வேற சேருவார். 17ஆம் தேதி புதன் சேருவார். அது தர்ம கர்மாதிபதி யோகம். அந்த மாதிரியான யோகங்கள் உங்களுக்கு இப்போவும் தொடர்கின்றது. சுக்கிரன் புதன் உங்கள் ஜாதகத்தில் மட்டும் சேர்க்கை பெற்றிருந்தால் நீங்கள் பெரிய ஆள். ரஜினிகாந்த் ஐயா மகர ராசி தான். அவர் சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று தனுசுல இருப்பாங்க. சூரியன் தொடர்பே இருக்க, எந்த கிரகத்தோடைய தொடர்பும் இருக்க, அதான் ஒரு சூப்பர் ஸ்டார். சிம்மலக்னம் மகர ராசி, திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர் சூப்பர் ஸ்டார் ஐயா ரஜினிகாந்த் ஐயா.
ஆகையால் இந்த இடத்துல சுக்கிரன் புதன் சேர்க்கை உங்கள் ராசியிலே ஏற்படுகிறது பலமான யோகம். எனவே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் பலமாக இருக்கும், வரவுகள் பல வகையில் இருக்கும், செலவுகள் கட்டுக்கொடுக்கும். அதே சமயத்தில் அட்டமாதிபதியான சூரியன் 14ஆம் தேதி ராசிக்கு வருவார். ஆனால் சூரிய ராசியில் இருக்கும்போது சுக்கிரன் ஏதாவது ஒரு கிரகம் சேர்க்கப்பட்டால் சூரியனால் பாதிப்பு இல்லை. செவ்வாயும் 16ஆம் தேதி வருவார். செவ்வாயோடு எதனா ஒரு கிரகம் சேர்க்கப்பட்டால் பாதிப்பு இல்லை. அதான் சுக்கிரன் இருக்காரு. புதன் உங்களுக்கு 17ஆம் தேதி வருவா. அதுதான் தர்ம கர்மாதிபதி. ஏன்னா தொழில் வியாபாரத்தை சூரியன் செவ்வாய் பற்றி கவலைப்படாதீர்கள். கோச்சார வேதை அடிப்படை கோச்சார பலன் சொல்லுகின்ற பொழுது கோச்சார வேதைக்கு மிகவும் முக்கியத்துவம் தர வேண்டும். அன்புள்ள பல ஜோதிடர்களை நான் கேட்டுக்கொள்வது கோச்சார பலன் கூறுகிறா ஜோதிட கோச்சார பலன்கள் சொல்கின்ற பொழுது கோச்சார வேதையை குறித்து முக்கியத்துவம் கொடுங்க. கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்க, கோச்சார வேதை சார்ட் இருக்கு, வெளிவா இருக்கு, விரிவா இருக்கு. அதை படித்தாலே உங்களுக்கு புரியும். ஆகையால் செவ்வாய் சூரியனால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. சுக்கிரன் புதனால் யோகம், அது தர்ம கர்மாதிபதியும். தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும், உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு. 3 சனி வேற பலமா இருக்கார். ஆகையால் எல்லா விதத்திலும் நன்மைகள் பெரிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம். மேலும் சுக்கிரன் தனித்திருந்தாலும் உங்களுக்கு யோகம், அது இன்னும் யோகம். இதெல்லாம் உங்களுக்கு பலமான நாட்களாக 13ஆம் தேதியே உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு மாற்றம், பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. அது மகர ராசிக்கு ஏற்படும். ஆகையால் அப்படி ஏற்பட்டால் கமெண்ட்ல போடுங்க, நடந்தது இல்லையா, நடக்கிறதுனா போடுங்க, தப்பே இல்லைங்கய்யா. நடக்கும் என்பது ஒரு விஷயம், கோள்களின் கோளாட்டத்தில் நடக்கும் என்கிற நம்பிக்கை ஆதாரம், நம்பிக்கை மூலாதாரம், எல்லாமே நம்பிக்கை தாங்க. பிரபஞ்சமே நம்ம நம்பிக்கையாக பேசினால்தான் பிரபஞ்சமே நம்மளோட வசியப்படும். பிரபஞ்சத்தில் நீங்க கேளுங்க, கேட்டா கொடுக்கும். பிரபஞ்சம் தாங்க கடவுள், பஞ்சபூதங்கள் தாங்க கடவுள், இயற்கை தாங்க கடவுள். ஆகையால் இந்த தருணங்களே மகர ராசியை பொறுத்தவரை பொருளாதார முன்னேற்றம் உறுதியாக இருக்கின்றது, மேன்மைகள் வெற்றியாக இருக்கின்றது, சிறப்பாக இருக்கின்றது. மகிழ்ச்சியான தருணங்களாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி 24 நாட்கள் உங்களுக்கு அமையவிருக்கின்றது. நலம் பெறுக வளம் பெறுக. கும்ப ராசிக்குரிய சுக்கிரப்பெயர்ச்சி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். அன்புள்ள கும்பராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு கேந்திர கோணங்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், யோகாதிபதி. 11ஆம் இடத்திலிருந்து 12க்கு வர. சுக்கிரன் 12க்கு மறைவில்லைங்க, யோகங்க. அதே சமயத்தில் சூரியன் செவ்வாய் புதன்லாம் வராங்க. வாரப்பலனையும் சொல்லியிருக்கேன், தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாதுன்ட்டு. சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் பயிற்சி பலன்களை பார்க்கும்போது சுக்கிரன் உங்களுக்கு நன்மையை தரா. சூரிய பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, புதன் பயிற்சி பண்ண போகிறேன். அதெல்லாம் அப்படி சூரிய பயிற்சியில் சரியில்லைன்னு சொல்ல போகிறேன். ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கா. இருப்பினும் ராசியில ராகு, 2லே சனி, மேலும் 5லே குரு வக்ரம் என்று கோள்கள் சாதகமற்ற நிலையில் இருக்கின்றார்கள். எனவே தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செயல்பட வேண்டும். தேவையற்ற செலவுகளை செய்ய வேண்டாம். பெரிய முயற்சிகளிலே அதாவது அகலக்கால் வைக்க வேண்டாம். அவனா செஞ்சிருவான், எனக்கு இவன் செஞ்சிருவான், அவனுக்கு இவன் செஞ்சிருவான் அப்படின்ட்டு நம்பி யாரையும் நம்பி பணத்தை கொடுத்துடாதீங்க. கோவிந்தா தான். யாரெல்லாம் நம்பி பணத்தை நீங்கள் அவன் பண்ணிடுவான்ட்டு இப்பெல்லாம் ஆசை காட்டுறாங்க. நீ இத்தனை ஒரு 10 ரூபா போட்டினா 100 ரூபா தரேன், நீ 10,000 போட்டினா 1,00,000 ரூபா கிடைக்கும், அப்படிலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வேண்டாம், பேராசி வேண்டாம். இப்போ இருக்கிற வேலையில் தொழில் வியாபாரத்திலேயே நிறைய சிக்கல் இருக்கு. இந்த இடத்துல சுக்கிரன் 12க்கு வருவது உங்களுக்கு சாதகம் என்றாலும் அது விரயஸ்தானம். விரயஸ்தானம் சுப வரையும் ஏற்படும். அங்கேதான் சுக்கிரன் செவ்வாயோடு சேர்றாரு, சூரியனோடையும் சேர்றாரு, புதனோடையும் சேர்றாரு. புதன் உங்களுக்கு யோகாதிபதி, அவரும் சேர்றாரு. எல்லாம் விரயஸ்தானத்தில் அமர்றாங்க. அந்த இடத்துல குரு பார்வை யார் பார்வையும் இல்லை. ஆகையால் செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொண்டு வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சியில் நிதானம் காட்டுங்கள். தசாபுத்தி அந்த சாதகமாக இருக்கிறதா என்பதை பார்த்துக் கொள்ளுங்க. நான் தனுசுரா கும்பராசிக்கு இன்னும் யோகம், நான் நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசை. அதாவது நீங்கள் அவிட்டம், சதயம், பூரட்டாதியில் பொண்ணுருப்பீங்க. சனி தசை, குரு தசை, சனி தசை. குரு தசை சின்ன வயசுலேயே போயிடுன்னு வச்சுங்க. இல்லை நீங்கள் பூரட்டாதினா குழப்பம் தசை, இல்லை சதயத்தில் வந்து உங்களுக்கு வாலிப வயசில் தசை இருந்தாலும் சனி தசை உங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமான காலத்தில் ராசியாதிபதி தசை. அவர் என்ன புத்தி நடக்கிறா, சூரிய புத்தி நடக்கிறதா இருந்தால் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கும். சூரிய புத்தி, செவ்வாய் புத்தி, சந்திர புத்தி சனி தசையில் சொல்கிறேன். ஆக அந்த தசைலாம் வராது. சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசைலாம் அதெல்லாம் நீங்கள் 100 வயசு வாழ்ந்தால் தான் வரும். ஏன்னா இதெல்லாம் கவனத்தில் இருக்கணும். செவ்வாய் தசை கூட பிறக்கும்போது வரும், வீட்டத்தில் பிறந்தா. சூரிய தசை, சந்திர தசை வரவே வராது. ஆகையால் இந்த இடத்துல வந்து தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாதீங்க. மற்ற விஷயத்தில் என்னதான் நடந்தாலும், அவன் இடியே விழுந்தாலும், இடி விழுதுதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு நீ பாட்டுன்னு ஒழுகி போயிருங்க. அப்படி இடி விழுதுன்னு சொன்னால் அப்படிங்களா அப்பா வந்துச்சா, நாங்கள் இல்லை அப்படின்னு நான் மறந்துடுங்க.
எனவே உத்தியோகத்தில் உங்கள் வேலையில் மட்டும் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். மற்ற விஷயத்தில் தேவையில்லாத தலையிலார்கள். உயரதிகாரிடம் பதவி ஏற்படும். பணியிலே சுக்கிரன் சூரியன் வருகிறார். எனவே 14 சூரியன் வந்துடுறாரே, இதெல்லாம் பல விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக குடும்பம், அதெல்லாம் குடும்பத்துக்கும் சுக்கிரனுக்கு இங்கே சம்பந்தம் இல்லை. உடல்நல ஆரோக்கியம் நிச்சயம் கவனம் வேண்டும். உடல்நல ஆரோக்கியம் நிச்சயம் கவனம் வேண்டும். சுகஸ்தானத்துக்கும் அதிபதியாக சுக்கிரன் 4, அவர் சூரியனோடு சேர்க்கிறார். செவ்வாயோடு சேர்க்கிறார். பெருமகளிர் இப்போ சூரியன் உஷ்டகிரம் சொன்னார். சளி தொல்லை, ஏன்னா குளிர்காலம் மார்கழி அப்படி தை, இப்போ தை பிறந்தோம், இதில் 13 தை பிறந்தோம். இருந்தாலும் குளிர் போகலையே, சென்னையை பொறுத்தவரைக்கும் குளிர் போகலையே. சளி பிரச்சனை, மாரில் வந்து சளி கட்டும், சளி அதனால இரும்பல் இது மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். மொத்தத்தில் இந்த பயிற்சி உங்களுக்கு நிதானத்தையும் பொறுமையும் காட்ட வேண்டிய ஒரு பயிற்சியாக இருக்குது. அடுத்த மாதம் அந்த பயிற்சிக்கு அப்புறம்லாம் பிப்ரவரி 6க்கு அப்புறம் ராகுவோட கிரகணம் சேர்ந்துடும். ராகுவாலையும் பிரச்சனை இல்லை. இப்போ ராகு வேற உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்காரு, சனியும் தொல்லை கொடுத்துட்டு இருக்காரு. ஆகையால் நிதானம் காட்டுங்கள். உடல்நலத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் காட்டுங்கள். பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள். நலன் பெருக வளம் பெறுக. மீன ராசிக்குரிய சுக்கிர பேச்சு பலன்களை தற்பொழுது பார்க்க வைக்கின்றோம். அன்புள்ள மீனராசி சகோதர சகோதரிகளை, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வருகிறார். 3, 8க்குரியவர் தான் சுக்கிரன், பகை கொண்டவர் தான் சுக்கிரன். ஆனால் 11 வந்தால் அவர் யோகத்தை தான் செஞ்சாகணும். அதாங்க விதி, அவருக்கு கொடுக்கக்கூடிய விதி இல்லை. 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் பகை கொண்டவர் இருந்தாலும் கூட அவன் நல்லதான் செஞ்சாகணும். அந்த சூட்சமும் குருமார்களுக்கே புரியல. என் குருமார்கள் சொல்கிறேன், அது என்னையா 11ஆம் இடம், அது என்ன கேந்திர கோணங்கள் இல்லை, உபசேயஸ்தானத்துலாம் 11ஆம் இடத்துல. ஆனால் அனுபவத்தில் பார்க்கிறோம் 11ஆம் இடத்தில் அமர்கின்ற கிரகங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இன்னும் யோகத்தை செய்கின்றார்கள். பார்க்கும் இதெல்லாம் வந்து அனுபவமையாக பார்க்கணும், அனுபவ ஜோதிடத்தில் பார்க்கணும் நடக்குது. ஆகிய 11ஆம் இடத்தில் சுக்கிரன் வருவா, அதுக்கப்புறம் சூரியன் வர, செவ்வாய் வர, புதன் வர. எனவே ஜென்ம சனி, அதனால் பாதிப்பு, மனதில் சஞ்சலங்கள் எல்லாம் மறந்துடுங்க. ஒரு 30 நாள் நல்லாயிருக்கும். தை பிறந்த பிறகு தை தான் 14 வந்துடுறாரு சூரியன். இந்த தை மாதம் முழுவதும் உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கிறது. சுக்கிர பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் பிப்ரவரி 6 ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய மேன்மைகள். அதே சமயத்தில் மனதிலே குழப்பங்கள் இருந்தாலும், கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். மனதில் ஒரு பண அழுத்தம் இருக்காது. அழுத்தங்கள் இருந்து கொண்டு தானே இருக்குது, குழப்பங்கள் இருந்து கொண்டு தானே இருக்குது. வேலைக்கே போக மாட்டீங்களே, வேலையில் தொழில் வியாபாரம்னா அலுவலகத்துக்கே போக வேலை, தொழில் வியாபாரம், உங்கள் சொந்த தொழில், பிள்ளைய பார்த்துக்கோ, பையனை பார்த்துக்கோ, அப்படியே அப்பாவை பார்த்துக்கோ அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த சுறுசுறுப்பே இல்லையே. ஆனால் இப்போ வரணும், இப்போ சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஜம்முன்னு வேலை செய்வீங்க, சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இந்த நாட்களில் வரும். அதுதாங்க கோள்களின் கோலாட்டத்தில் கிரகங்களின் மாற்றங்களில் ஏற்படக்கூடிய நன்மைகள். ஆகையால் இந்த நாட்கள் தொழில் வியாபாரத்தில் மேன்மை சிறப்பு பெறும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். மனதில் உற்சாகம் இருக்கும், செயல்களில் வேகம் இருக்கும், வெற்றிகளுக்கு. ஏன்னா ராசிக்கு 3க்குரியவன் சுக்கிரன், முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானம், அந்தஸ்து உயரும். 8க்குரிய சுக்கிரன் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம், எதிர்பாராத ஒரு பெரிய நன்மைகள். எவனோ ஒருத்தன் உங்ககிட்ட வந்து இது பண்ணுப்பா நண்பா பண்ணு அப்படின்ட்டு உங்கள்கிட்ட வாய்ப்புகளை கொடுப்பான். ஏன்னா 11 புதனும் வராரே. 7க்குரியவன் கணவன் மணி ஒரு அன்பு பாசம் காதலில் மகிழ்ச்சி, உங்களை புரிஞ்சு கொள்வார்கள் என்று சகலவிதத்திலும் தொழில் வியாபாரத்தில் நன்மை. உத்தியோகத்தை பொறுத்தவரை 11ஆம் இடம் சுக்கிரன் வருகிறார். 3ஆம் இடத்துக்குரிய 11ஆம் இடத்துக்கு வருகிறார். 3ஆம் இடத்துக்கு 9ஆம் வீடு, அது ரொம்ப அற்புதமான அமைப்பு. ஆகிய பொதுவாக உபதேசானம் 3, 6, 10, 11 3க்குரிய 11 வருவது மிக பலம். எனவே உத்தியோகத்தில் உயர்வுகள் கொடுக்கும். ஜென்மசனி நடந்து கொண்டிருந்தாலும் மேலதிகாரம் பாராட்டுகளை பெறுவீர்கள். சூரியனும் 11க்கு வரார். ஆகையால் எந்த விதத்திலும் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்காது. வேலையில் சிறப்பாக செயல்படுவீர்கள். இது வரைக்கும் இருந்த ஒரு குறைகள் கரைகள் இதெல்லாம் உங்களை விட்டு வெளியே வரும். எல்லாம் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். நன்மைகளையும் பெரிய முயற்சிகளையும் வெற்றிகளையும் கொடுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு அமைப்பு. ஆகையால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பேச்சு 24 நாட்கள் பகை கொண்டவனும் பலமாக நன்மையை கொடுக்கக்கூடிய வகையில் வருவதனால் சிறப்புகளும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். குடும்பம் அப்படின்றதான் சுக்கிரன் வந்து அப்படி ஒன்றும் இல்லை. 3, 8க்குரியோ தான் சுக்கிரனால் உங்களுக்கு குடும்பம் அப்படிங்கிறதும் இல்லை. செவ்வாய் தான் நல்லாயிருக்கும். செவ்வாயும் 11க்கு வந்து உச்சம் பெறுகிறார். இதுதான் பலமான அமைப்பு. எனவே மீனராசிக்கு இந்த 24 நாட்கள் சகலத்திலும் மேன்மைகளும் நன்மைகளும் வெற்றிகளும் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. நலம் பெறுக வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது சுக்கிர பயிற்சி பலன்கள். ஜனவரி 13, 2026 முதல் பிப்ரவரி 6, 2026 24 நாட்கள் அனைத்து ராசி என்பதும் சுக்கிரன் மகரத்தில் வருகின்ற போது எத்தகைய பலன்களை கொடுக்கிறார் என்பதை பார்த்தோம். இது ஒரு பொது பலன். உங்களோட ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தியான வாயிலாகவே உங்களோட யோக பலன்கள் அனைவரும் இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்து வைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்வதுன்னா கீழே இருக்கிற அலைபேசி அமைக்கலாம், வாட்ஸ்அப்பையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்திருமார்கள்
பரமசிவனும் பார்வதி தேவியும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் இந்த சுக்கிர பயிற்சி உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.